ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் மல்டிபேக்கர் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட பார்ட் 1 வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கமெண்ட்லயுமே பின் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்டர் வந்து நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். இது வந்து நிறைய பேர் இதை பத்தி பேசுவாங்க. பட் ஆனால் இது எங்க போயிட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை மேபி உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். பட் ஆனால் நான் இன்னைக்கு வந்து அதை உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண போறேன். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கிறதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கா இருக்க போகுது. அதாவது எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஐஐன்றவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எஃப்ஐஐ வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நிறைய பை பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவிட்டி. இந்தியன் மார்க்கெட்ஸே வளருதுன்னு அர்த்தம். இதுவே அவங்க செல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவிட்டி. மார்க்கெட்ஸ் வந்து டவுன்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர் சென்டிமெண்ட் வந்து டவுன்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப எஃப்ஐஐன்றவங்க ரொம்ப முக்கியன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? பட் ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னவா இருந்தாலும் சரி, ஒரு சில ஸ்டாக்ஸ்ல போயிட்டு அவங்களோட பொசிஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப்ஐஐ பையிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year 2 years அந்த மாதிரி கொஞ்சம் பிகர் பர்ஸ்பெக்டிவ்ல தான் எப்பவுமே அவங்க ஸ்டாக் வந்து வாங்குறது இருக்கும். ஸோ அவங்க போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு, அந்த ஸ்டாக் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிலீவ் பண்ணவே தான் அவங்க போயிட்டு வாங்குறாங்க. பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லா வாட்டியும் கிடையாது, மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதனால நம்மளோட பொறுப்பும் இருக்கு. என்னன்னா இப்ப அவங்க ஒரு ஸ்டாக் வாங்குறாங்கனாலும் நான் போயிட்டு அந்த ஸ்டாக்கை பிளைண்டா வாங்க முடியாது. ஸோ நானும் என்ன பண்ணணும்னா அது ஒரு ஃபில்டரா எடுத்துக்கிட்டு, அது ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த ஸ்டாக்ல என்னோட அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் என்ட்ரி எடுக்கணும்ன்றது தான் வந்து இதோட ஒரு புரிதல். சரி, இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு மல்டிபேக்கர்ல பார்ட் 2 ரிவீல் பண்ண போற, டீச் பண்ண போற கான்செப்ட் என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் வாங்குற ஸ்டாக்ஸை நம்ம எப்படி வாங்கி அதை மல்டிபேக்கர் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா screener.in. ஆல்ரெடி நேற்றே வந்து இந்த வெப்சைட் பார்த்துருந்தோம். இதுல நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கு, பட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண குழம்பிடும். அதனால நம்மளுக்கு ரொம்ப செலக்டிவா நானே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இப்போ ஸ்கிரீன்ஸ் ஒன்ஸ் நீங்க இந்த வெப்சைட் வந்தோடனே லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ண உடனே இங்க ஸ்கிரீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பாப்புலர் ஸ்டாக் ஸ்கிரீன்ஸ். பாப்புலர் ஸ்டாக் ஸ்கிரீன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ பையிங் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ப்ரெஸ் பண்றேன், எஃப்ஐஐ பையிங். ஸோ இதோட மீனிங் என்னன்னா இந்த இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா எஃப்ஐஐஸ் வந்து நிறைய பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். எவ்வளவு குவான்டிட்டி பை பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, பட் பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து 4000 5000 ஸ்டாக்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா என்னோட மல்டிபேக்கருக்கு நான் இப்போ எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு 85. அப்போ எனக்கு வந்து இங்க சூப்பரான ஃபில்டரா மாறிடுச்சுல, ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் கம்மியாயிருச்சுன்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 85ல இருந்து 1 2 நான் செலக்ட் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்றது நான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் நீங்க மிஸ் பண்ணாம வந்து உங்களுக்கு வீடியோஸ் உங்களோட பேஜ்ல வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 85 ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ ரேண்டமா இந்த ஸ்டாக்ஸோட நேம்ஸும் லிஸ்ட்டும் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இந்த இடத்துல மார்க்கெட் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். பண்ண உடனே என்ன ஆகும்னா ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், நிறைய மக்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நிறைய வால்யூம் இருக்க ஸ்டாக், அதான் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் நேம்ஸ் இருக்கு. அண்ட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி சின்ஸ் இங்க ஒரு ஸ்டாக் நேம் வருதுன்றதுனால சொல்றேன், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக காட்டுறேன். இது வந்து நீங்க உங்களோட பர்சனல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரு ஸ்டாக் நேம் இருக்கு, பில்லியன் பிரெயின்ஸ்ட்டு. நான் அந்த ஸ்டாக்கு, அப்புறம் ப்ரீமியர் எனர்ஜிஸ்ன்னு ஒரு ஸ்டாக்கு, ஆதித்யா இன்ஃபோடெக் இருக்கு. இது மூணுமே நான் ஆல்ரெடி வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து ட்ரேடிங் வியூல ஓப்பன் பண்ண போறேன். ஸோ பில்லியன் பிரெயின்ஸ்ன்றது க்ரோ தான் ஆக்சுவலி. அப்புறம் சிபி பிளஸ்ன்றது ஆதித்யா இன்ஃபோடெக் அண்ட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே எப்பவுமே நம்ம வந்து ஸ்விங்குக்கும் சரி, இன்வெஸ்டிங்கும் சரி, மல்டிபேக்கருக்கும் சரி யூஸ் பண்ற டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ 1 day டைம் ஃப்ரேம். ரைட், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து லேர்ன் பண்ண போறீங்க. என்னன்னா இந்த ஸ்டாக் நான் எடுத்துட்டேன், சரி இப்போ நான் இதுல வந்து என்ட்ரி எடுக்கலாமா, நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா ஸ்விங்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான் இந்த பர்டிகுலர் ஸ்கேனருக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். என்னன்னா
ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். அதாவது இப்போ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்க போறோம். பக்கத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாலே தெரியும் 2 நாளைக்கு முன்னாடி தான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது ப்ராபப்ளி ஒரு ஒரு கரெக்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு சூட்டபிளான ஸ்டாக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ட்ரி எடுக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ பக்கத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகுற அன்னைக்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ரீஜன்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ஏன் இப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்றேன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி அங்கதான் இருக்கு, ஒன்றும் தூரம் போகல, மேல போகல. அதனால இது வந்து சூட்டபிள் ஃபார் என்ட்ரி அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம்ன்ற பட்சத்துல ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 15%. இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 15%. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம். அண்ட் அதே வந்து டார்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 25% டார்கெட். ஸோ இது வந்து மல்டி பேக்கர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மல்டி பேக்கர் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன ஒரு வாரம் 2 வாரம் கிடையாது. இது வந்து மாச கணக்கில் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ மந்த்ஸ் பிளான் வைக்கிறோம் போது இந்த டார்கெட் வந்து டெஃபினட்டா பாசிபிள் அண்ட் அச்சீவபிள். அதனால தான் நம்ம ஓரளவுக்கு நீட்டான டீசென்டான டார்கெட் நம்ம பிளேஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸுமே ஏன் 15 வைக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா ஸ்டாக் இறங்கினாலும் திருப்பி ஏறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தான் இதோட ரீசன். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க, டார்கெட் எங்க, என்ட்ரி எங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு ஸ்டாக் காட்டுற எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ஸ்டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரூஃப் தட் இந்த ஃபில்டர் எவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கடைசி ஒரு 2-3 மாசத்துல அந்த ஸ்டாக் ரொம்ப ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா என்ட்ரி கரெக்டா. ஸோ நான் வந்து இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம ஸ்டாக் இருக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல. நான் என்ன பண்றேன்னா பக்கத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றேன். இன்னும் இது பிரேக் ஆகல, இட் இஸ் எட் டு பிரேக். அண்ட் சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா அகைன் நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி எடுப்பேன் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய ரேலி கொடுத்துருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இப்பதான் வந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, இல்ல கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ 1-2 ஸ்டாக்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டாக் பார்க்கலாம். இது வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இந்த ஸ்டாக் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுலயுமே பாருங்க பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி பிரேக் ஆகி அதே இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ நான் இந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, கண்டிப்பா பண்ண போறேன். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா again the target is 25% and stop loss is 15% from the entry price. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு லைக் ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கிறதோ எக்ஸிட் எடுக்கிறதோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மல்டிபேக்கர் பார்த்தோம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேனர் பார்த்தோம், அண்ட் என்ட்ரி பார்த்தோம், எக்ஸிட்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம், டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் கான்செப்டாக தான் உங்களுக்கு தெரியும். என்ன ப்ரோ இது ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண சொல்றீங்க, கிராஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் சொல்லிட்டீங்க, அவ்வளோதானா, சிம்பிளா இருக்கு அப்படின்னா எஸ். இங்க நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எப்பவுமே ஒரு ஸ்டாக் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாலே ஸ்ட்ராட்டஜியை விட, நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராட்டஜியை விட ஸ்டாக் செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். இன்னும் உங்களுக்கு இது புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு நம்மளோட தமிழ்நாட்டிலேயே. பட் ஆனா இன்னும் சொல்ல போனா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து மெட்ரிகுலேஷனா எல்லாத்துலயும் மெட்ரிகுலேஷன் சேம், சிபிஎஸ்சினா எல்லாத்துலயும் சிபிஎஸ்சி சேம். ஆனா இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஸ்கூல் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு நம்ம பசங்களை சேர்க்கிறோம்? ஒரே ஒரு ரீசன் தான், அங்கதான் அவங்க வந்து கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் ஸ்டடிஸ் தாண்டி கத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் சிமிலரா தெரிஞ்சாலும் நம்ம வந்து அதுல ஃபில்டர் பண்ணி பெஸ்ட்ன்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி அனுப்புறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து இங்க அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு, நான் எல்லா ஸ்டாக்லயும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருமானா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம அந்த குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்றோம், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நம்ம தேடுறோம். அதுதான் ஸ்டாக் செலெக்ஷன். அந்த ஸ்கூல் வாழ்க்கையை மாத்துது இல்லை, அந்த மாதிரி இந்த ஸ்டாக் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ட்ரேடிங்ல வந்து கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் செலெக்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாரு. அந்த ஃபில்டரை வந்து கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். இப்போ எஃப்ஏ பையிங்ட்டு வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு, இந்த ஃபில்டருக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, இதுக்கு இந்த மீனிங் இருக்கு, அண்ட் இதை நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்ன்றது தான் 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியாது. அதான் நீங்க இன்னைக்கு லேர்ன் பண்ணிருக்கீங்க. கத்துக்கிற கான்செப்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிளைண்டா போயிட்டு அப்ளை பண்ணாம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், டெமோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணணும். ஓகே, இதுதான் எப்பவுமே எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜரா இருக்கும். அண்ட் ஒன்று, நான் நிறைய கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்க வந்து அதுல இருந்து 1 or 2 தான் பிக் பண்ணணும். நிறைய நான் சொல்லி கொடுக்க ரீசன் என்னன்னா சாய்ஸஸ். உங்களுக்கு வந்து இப்போ நேற்று ஒன்று கவனிச்சிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து
ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணிருக்கும். இன்னைக்கு சொல்றது இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்குறோம். பட் எல்லாமே நான் வந்து இஃப் ஐ ஃபீல் லைக் இது நல்ல கான்செப்ட், இது ஜென்யூனா வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னு எனக்கு தோன்ற கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நாட் லைக் ரொம்ப ரேண்டமா ஏதோ ஒன்று நம்ம வந்து சொல்லணும் அப்படி கிடையாது. அதனால நானே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுல இருந்து நீங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் கான்செப்ட் பார்த்தோம் மல்டிவேக்கர்ல. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல ஃபில்டரோட, அதாவது இதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில்டரோட தேர்ட் கான்செப்ட் வந்து மல்டிவேக்கர்ல நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு நீங்க சப்போஸ் இன்வெஸ்டிங் ரிலேட்டடா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால நம்ம அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கைட் பண்ணிட்டு இருக்காங்க, கைட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏன்னா நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கீங்க, நம்மளோட ஃபேமிலியில இருக்கீங்க. உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணி ஆகிறது எங்களோட கடமையா தான் நான் பாக்குறேன். ஸோ அதுக்காகவே நம்மளுக்கு டீம் இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து அந்த நம்பர்ல ஃப்ரீ கைடன்ஸ் தான் அது. இதுக்கு நீங்க எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. எஸ்ஐபி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிங்கிறது வந்து எல்லாருமே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம். ட்ரேடிங்கிறதாவது உங்கள் டைம் பொறுத்து மாறும், பட் இன்வெஸ்டிங் நம்ம எல்லாருமே பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காம ஹைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. நன்றி.